இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்தில் நாம் ஒன்றிணைந்து தேவனை நன்றாக ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த காலை வேளையில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டும் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவதற்கு நாம் கொஞ்சம் இடம் கொடுப்போம். வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். நெகேமியா 13வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதி இருக்கிறதாக காணப்பட்டது. என்ன பாஸ்டர், இந்த வசனத்தில் என்ன இருக்கு பாஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அழகாக சொல்லப்பட்டு இருக்கா. இருந்தால் கொஞ்சம் வாசிங்க. Hallelujah. Our God turned the curse into a blessing. அப்படின்னா சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற ஒரு தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற ஒரு தேவன் இந்த மாதத்தில் செயல்பட போகிறார். இந்த நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 3 முக்கிய காரியங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். முதலாவது 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் நியாய பிரமாணம் வாசிக்கப்பட்ட பின்பு கலப்பு இன மக்கள் பிரித்து நிறுத்தப்படுகிறார்கள். 2வது காரியம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தில் தேவ ஆலயத்தினுடைய ஊழியத்தில் சீர்திருத்தம் அவர் செய்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஓய்வு நாளை மீறுகிறவர்களை கண்டிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை 2வது வசனம் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற ஒரு தேவன். சுருக்கமாக சொல்கிறேன், நம்முடைய தேவன் திருப்புகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினவர், திருப்புகிற தேவனாகவும் இருக்கிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் தேவனே, நீர் எல்லாவற்றையும் திருப்புகிறவராக இருக்கிறதுனால உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் திருப்பின தேவன், திரும்புகிறவர் அல்ல, திருப்புகிறவர். சில நேரத்தில் நாம முதுக காட்டினா அவர் திரும்பிடுவார். நாம முதுக காட்டினா அவர் திரும்பிடுவார். எப்போ நாம முதுக காட்டினா அவர் திரும்புவார். ஆனால் அவர் யார் என்று சொன்னால் திருப்புகிற தேவன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் திருப்புகிறார் என்று சொன்னால், அவர் நினைத்த வண்ணம் காரியங்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செல்லவில்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு பாதகமாக இருக்கிறது. உடனே தேவன் நினைக்கிறார், நான் அந்த காரியத்தை திருப்ப வேண்டும், நான் அந்த காரியத்தை திருப்பியே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? திருப்புகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த நாளிலே திருப்புகிற தேவனுடைய செயலை உங்க வாழ்க்கையில, உங்க சூழ்நிலையில நீங்கள் அனுபவிக்க உங்கள் விசுவாச கண்களை கர்த்தர் திறப்பாராக, விசுவாச காதுகளை கர்த்தர் திறப்பாராக, இதயத்தை அவருக்கு நேராக திருப்புவாராக. ஆண்டவர் திருப்புகிறதான 3 அனுபவங்கள் உண்டு. வருகிற நாட்கள் இதை குறித்து நாம் அதிகமாக தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு முதலாவது, நம்முடைய ஆண்டவர் திருப்புகிற அனுபவங்கள் 3 காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய கிருபையால் அந்த திருப்புகிற அனுபவங்கள் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெற கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது, இந்த திருப்புகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் திருப்புவதாக இருந்தால், முதலாவது யாருக்காக திருப்புகிறார்னா நமக்காக கர்த்தர் திருப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிள்ளைகளுக்காக திருப்புகிறார். ஏன் அவர் திருப்புகிறார் என்று சொன்னால்,
அவர் ஒருவரால் தான் அதை திருப்ப முடியும், வேறு யாராலும் அதை திருப்பவே முடியாது. அவருடைய பிள்ளைக்கு, அவருடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்த அளவிலே திருப்பு முனையை கொண்டு வர வேண்டும், சில காரியங்களை திருப்ப வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய விருப்பம். நமக்காக 3 காரியம். முதலாவது, ஆண்டவர் திருப்புகிற காரியம் நமக்காக திருப்புகிறார். நமக்காக திருப்புகிற காரியங்களிலே 3 அனுபவங்கள் உண்டு. முதல் அனுபவம் நமக்காக திருப்புகிறார். அந்த முதல் அனுபவத்தில் 3 அனுபவங்களை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு முன்பாக அவர் பேச விரும்புகிறார், வைக்கிறார். முதலாவது நமக்காக ஆண்டவர் திருப்புகிற முதல் காரியம் 126வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 126 1வது வசனம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைக்காக திருப்புகிற முதல் காரியம் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த சிறையிருப்பை எனக்காக திருப்புகிறார், உங்களுக்காக திருப்புகிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைக்காக திருப்பும் முதல் காரியம் சிறையிருப்பு. இந்த சிறை என்பது குறிப்பிட்ட சில கால அனுபவம். ஆனால் சிறையிருப்பு என்பது நீண்ட கால அனுபவம், முடிவே இல்லாதது. அப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய பிள்ளைகள் போகும்போது அவருடைய பிள்ளைகள் நினைக்கிறாங்க, இதற்கு முடிவே இருக்காதா? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்திற்கு, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுப்பாடுகளுக்கு, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளுக்கு முடிவே இல்லையா என்ற நீண்ட நாளாய் இருக்கிற சிறையிருப்பை இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் கடந்து போகிறார். அங்கே போய் முதலாவது பிரசங்கம் பண்ண எழும்பி நிற்கிறார். தோல் சுருளிலே ஏசாயாவிற்கு நேராக திருப்பி பிரசங்கிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? பல காரணங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றை சொல்லுகிறார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க. இயேசு உலகத்திற்கு வந்த காரணங்களிலே ஒன்று சிறைப்பட்டவர்களை திருப்பும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். மரித்த இயேசு பாதாளம் போனார். போனவர் உயிரோடு கூட எழும்பும் முன்பு பாதாளம் யாரை சிறைப்படுத்தி இருந்ததோ அந்த சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்திற்கு கர்த்தர் எழுந்தருளி போனார். அல்லேலூயா. என்ன சிறையிருப்பு? சங்கீதம் 14வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 14:7. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும், யாக்கோபுக்கு களிப்பும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வார்த்தைகளை எழுதும்போது, தாவீதே, உன்னுடைய வாழ்க்கையில இருந்த சிறையிருப்பு என்னப்பா அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவார், 3வது சங்கீதத்திலிருந்து கொஞ்சம் படிச்சு பாருங்க. அப்படி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அங்க என்ன இருக்கு, என்ன சிறையிருப்பு அவருக்குன்னா, அவருடைய சொந்த பிள்ளையாகிய அப்சலோம் அவனுக்கு விரோதமாக சதி பண்ணி ஆட்சியை பறித்து ஓட 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 தாவீதை விரட்டுகிறான். எல்லாவற்றையும் துறந்தவனாக தாவீது போகும்போது அதை நினைக்கிறான், ஆண்டவரே, இந்த சிறையிருப்பை நீர் திருப்ப வேண்டும். தாவீதிற்கு வந்ததான சிறையிருப்பு அவனுடைய சொந்த மகனுடைய சதி திட்டத்தினாலே வந்த சிறையிருப்பு. சொந்த மகன் தான் சதி பண்ணினான். அந்த சதியின் விளைவாக நெருக்கமானவர்கள், குடும்பத்தில் இருந்தவர்கள், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒருவருடைய சதியினாலே நமக்கு நெருக்கமானவர்கள்,
நம்முடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் அந்த சதியின் நிமித்தம் எல்லாம் துறந்த நிலைமையில, விரட்டப்பட்ட நிலையில ஒரு சிறையிருப்பு இருந்தால், அந்த சிறையிருப்பு இருந்தால் என்ன தெரியுமா இருக்கும்? சிறையிருப்பு இருந்தால் மகிழ்ச்சி இருக்காது, சிறையிருப்பு இருந்தால் விடுதலை இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த காலை வேளையில் யாரேனும் நீங்கள் வந்திருந்தால், சிறையிருப்பை, தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த சிறையிருப்பை திருப்பி அரியணையில் மீண்டும் உட்கார வைத்த தேவன் இன்றைக்கும் திருப்ப அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்க சிறையிருப்பையும் கர்த்தர் நீக்கி மறுபடியும் சிங்காசனமாகிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவராலே ஆகும். 85வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 85:1. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். இப்ப 126 சங்கீதம் 1வது வசனத்துக்கு மறுபடியும் வாங்க. சங்கீதம் 126:1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள். நல்ல கவனிங்க, இந்த சீயோனின் சிறையிருப்பு என்று சொல்லும்போது, தாவீது வாழ்ந்த காலத்தில் சீயோன் சிறையிருப்பிலே இல்லை, விடுதலையாகத்தான் இருந்தது. நல்ல கவனிங்க, பல 100 ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த சிறையிருப்பு அவர்களுக்கு வரும் என்பதை அறிந்த தேவன், தாவீதே, இன்னைக்கு உனக்கு சதியின் மூலமாய் வந்த சிறையிருப்பு நாளைக்கு சத்துரு மூலமாக வர இருக்கிறதான சிறைக்கும் தேவன் அதிலிருந்து திருப்ப வல்லவர் என்பதை காண்பிக்கிறார். ஆண்டவர் ஜெப ஆலயத்திற்கு போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11-16 வசனங்களை வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11-16 வசனங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தால் அவள் மேல் தமது கைகளை வைத்தால் உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்கே ஒரு சகோதரிக்கு சிறையிருப்பு. அந்த ஸ்திரீ எப்படி எந்த சிறையிருப்பு? கூனியா இருக்கிறார். இயேசு அவளை பார்க்கிறார். இயேசு சொல்கிறார், இவளை 18 வருஷம் சாத்தான் இவனை கட்டி வைத்திருக்கிறான். சிறையிருப்பு என்பது கொஞ்ச காலம் அல்ல, வெகு காலமாய் இருக்கக்கூடிய ஒன்று. எகிப்தில் இஸ்ரவேலருக்கு 430 வருஷம், பாபிலோனிலே 70 வருஷம், 40 வருஷம் பெலிஸ்தியா தேசத்திற்கு, 8 வருஷம் மெசொப்பொத்தேமியா நாட்டின் கீழே. நியாயாதி புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சிறையிருப்பு என்பதெல்லாம் நீண்ட காலம். சில பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில உடனே போய்விடுகிறது. சில பிரச்சனை எவ்வளவு நாள் என்று சொல்லி எனக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியல. நீண்ட நாளாய் வருஷக்கணக்காய் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்தால், திருப்புகிற ஒரு தேவன் இந்த காலை வேளை மத்தியிலே இருக்கிறார். அது மனிதனின் சதியினாலே வந்தாலும், சாத்தானுடைய தொல்லையினால் வந்தாலும், ஒருவேளை வியாதி போராட்டம் என்கிற அந்த சூழ்நிலையிலே வந்தாலும், என் ஆண்டவரால் முடியும். அவர் திருப்புகிற தேவன். நிச்சயமாய் இந்த 11வது மாசத்துல திருப்புவார். இந்த வசனத்தை சொன்னா நமக்கு யாருக்கும் தெரியாத ஒரு ஆள் இருக்க மாட்டோம். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தினார். இது யோபின் புஸ்தகம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புஸ்தகம். அந்த யோபு கடைசியில வரும்போது யோபினுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புகிறார். யோபுவுக்கு
இந்த சிறையிருப்பு எதினாலே வந்தது அப்படின்னா சாத்தானினாலே வந்தது. சதியினால் வரல, சாத்தானாலே வந்தது. இந்த சிறையிருப்பு எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, யோபுவுக்கு இருந்த எல்லாத்தையும் வாரி கொண்டு போயிடுச்சு. அனைத்தும் அவனை விட்டு பறி போனது. அவனுடைய பிள்ளைகள், சொத்து, வீடு, ஆடு மாடு எல்லாம் பறி போனது. இன்னும் சொல்ல போனா சரீர ஆரோக்கியமும் போயிடுச்சு. எல்லாமே போன ஒரு நிலையில யோபின் வாழ்க்கையில சிறையிருப்பு. எம்டியா இருக்கிறான், கையில ஒண்ணுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத பூஜ்ஜியமான நிலைமையில யோபு இருக்கிறான். ஒரு நாள் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை திருப்பி காண்பித்தார். எப்போ? தன் சிநேகிதருக்காக யோபு விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார். அந்த தேவன் இந்த மாதத்தில் உங்களுடைய சிறையிருப்புகளையும் கர்த்தர் திருப்பத்தான் போகிறார், நான் விசுவாசிக்கிறேன். 126 சங்கீதம் 1 வசனத்தில் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி இருந்தார்களா? சொப்பனம் காண்கிறவர்கள் போல. நீங்களும் சொப்பனம் பார்த்திருப்பீங்க. இங்க சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்றால் அர்த்தம் என்ன? எத்தனையோ முறை உங்களுக்கு சொப்பனம் வந்திருக்கும். அந்த சொப்பனம் எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படின்னா, பெரிய வருஷக்கணக்காக நடக்கிறது போல தெரியும், மாத கணக்காக நமக்கு நடக்கிறது போல தெரியும். ஆனால் சொப்பனம் ஒரு சில செகண்ட் இல்லது ஒரு சில நிமிஷங்கள் தான் என்ன பண்ணும், இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, முடிகிறது. ஆண்டவர் இங்க சொல்றாரு, தம்முடைய என்னுடைய ஜனத்தின் சிறையிருப்பை நான் திருப்பும் போது, சிறையிருப்பு பார்த்தா பெருசா பல வருஷமா இருக்கும், சிறையிருப்பு பார்த்தா பெருசா பல மாதங்களா நீடித்து கொண்டு போகிறதா இருக்கும். ஆனா அத்தனையையும் சில நிமிடத்தில் நான் திருப்பி விடுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனை பெருசா இருக்கும், வருஷமா தொடர்ந்துகிட்டே இருக்கும், மாசங்களா தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க காரியத்தை சிறையிருப்ப கர்த்தர் திருப்பும் போது சில வினாடிகளில, சில நிமிஷங்களில அந்த சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்ப வல்லவர். கரம் உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாதத்தில் எனக்கு அப்படிப்பட்டதை நீ செய்தீர் என்ற சாட்சிகளை எங்கள் காதுகள் ஒவ்வொருவரும் சொல்ல கேட்க என் ஆண்டவர் கிருபை தருவீராக. செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். செப்பனியா 3வது அதிகாரம் 20வது வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று ஹல்லேலூயா சொல்றாரு. உங்க கண் காண சிறையிருப்பை திருப்புவேன். அர்த்தம் என்ன? பல நாட்களாய், பல மாதங்களாய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் விடுதலையை கொடுப்பதை நீங்க பார்க்காம உங்க கண்ணை மூட போவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பல நாளா பல மாதமா ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு உங்க கண்ணுல பதில பார்க்காம நீங்க கண்ணை மூட போவதில்லை. உங்க சந்ததி பார்க்கணும் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் கண் காண நீங்க ஜெபித்ததற்கு பதிலை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க பார்த்து என்ன பண்ண போறீங்க? சாட்சி சொல்ல போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு திருப்புதலை இந்த 11ஆம் மாதத்துல கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 26 28 வரைக்கும் வாசிங்க. எசேக்கியேல் 39வது அதிகாரம் 26 முதல் 28. அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல்
தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா கோபத்தையும் துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்தனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாய் இருப்பேன். நான் அவர்களை ஜனத்தளத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களுடைய பகைஞரின் தேசத்திலிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திரளான ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்கும் நான் பரிசுத்தர் என்று விளங்கும் போது தங்களை புறஜாதிகளிடத்தில் சிறைப்பட்டு போக பண்ணின நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் சுய தேசத்திலே திரும்ப கூட்டிக் கொண்டு வந்தேன் என்பதினால் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நல்ல கவனிங்க, யாக்கோபினுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது இஸ்ரவேலர் மட்டுமல்ல திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக நான் திரும்பி வர பண்ணுவேன். அந்த பாதை நெருக்கத்தின் வழியாய் போகிறவர்களுடைய கண்களும் பார்க்கும், அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த கண்களும் பார்க்கும். இப்ப சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, நெருக்கத்தில் போய் கொண்டிருக்கிற உங்க கண்களும் அந்த திருப்பத்தை பார்க்கும். உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க, அந்த கண்களும் தேவன் திருப்புகிற செயலை கர்த்தர் பார்க்க வைப்பார். அல்லேலூயா. எல்லா கண்களும் பார்க்க திருப்புகிற ஒரு கர்த்தர் இந்த 11வது மாதத்தில் அந்த சிறையிருப்பை கர்த்தர் எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். நமக்காக ஆண்டவர் செய்கிற இரண்டாவது காரியம், முதலாவது சிறையிருப்பை திருப்புகிறார், இரண்டாவது எதை செய்கிறார்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 21 1வது வசனம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். இரண்டாவது நமக்காக என்ன செய்கிறார் தெரியுமா? ஆளுகிறவர்களுடைய யோசனையை கர்த்தர் திருப்புகிறார். இன்னும் சொல்ல போனா யோசனையை, இதய தீர்மானத்தை கர்த்தர் திருப்புவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ராஜா ஒரு சட்டம் போட்டு விட்டான். சட்டம் போட முதல்ல நினைச்சான், சட்டத்தையும் போட்டுட்டான். கையெழுத்து போட்டு எல்லாம் முத்திர மோதிரமும் வைத்து விட்டான். கர்த்தர் பார்த்தார், இது என்னுடைய ஜனத்திற்கு விரோதமாயிருக்கிறது, என்னுடைய திட்டத்திற்கு விரோதமாய் இது வருகிறது என்று தெரிந்த உடனே நமக்காக அவர் செய்கிறது என்னன்னா, ராஜாவினுடைய யோசனைகளை, இதய தீர்மானத்தை ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் திருப்புவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி? இந்த மாதத்துல எதெல்லாம் உங்களுக்கு சாங்ஷன் ஆகாம, கையெழுத்து போடாமல் உங்களை தள்ளி தள்ளி ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்களோ அதையெல்லாம் கையெழுத்து போட இதயத்தை கர்த்தரே திருப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக தேவன் அதை செய்கிறார்? தம்முடைய நோக்கத்தை மாத்திரமே என் ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புவதினாலே, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சகாயம் பண்ண விரும்புவதினாலே, தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை மாத்திரம் அவர் நிறைவேற்ற விரும்புகிறபடினாலே அதற்கு வாய்ப்பு வேண்டும், அதற்கு வழி வேண்டும். ஆகவே தேவன் ராஜாக்களுடைய தீர்மானத்தை என் ஆண்டவர் திருப்புகிறார். நல்ல கவனிங்க, அந்த ராஜா தேசத்தை ஆள்கிறார் மட்டுமல்ல, உலக பிரகாரமாக நீங்கள் பணியாற்றுகிற கம்பெனியில் இருக்கிற பெரிய ஆளாக இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், பெரிய ஆட்களை, அரசியல் இருக்கவங்க, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களா இருக்க வேண்டாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, கம்பெனியில் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அங்கே இருக்கிற பெரிய ஆளாக இருக்கலாம். நீங்கள் பணியாற்றுகிற நிறுவனத்தில் இருக்கிற பெரிய உயர்ந்த அதிகாரியாக கூட இருக்கலாம். கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? ராஜாக்களின் இருதயத்தை திசை திருப்புகிறவர். வேதத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேலர் ஜெபித்து வருகிறார்கள். இடிந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து வர்றாங்க. ஆனால் ஒரு வெளிச்சமும் வந்ததாக தெரியவில்லை. ஆனால் திடீரென்று ஒரு நாள், எஸ்ராவின் புஸ்தகம்
முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம். எஸ்ரா முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம். எரேமியாவின் வாயினாலே எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதாலே. நல்ல கவனிங்க, கர்த்தர் கோரேசினுடைய ஆவியை ஏவுகிறார். இப்ப கோரேஸ் யாருடைய கரத்தில் இருக்கிறான்னா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறான். ஆண்டவருடைய மனதிலே ஏவி ஒரு ஆணை இடுவாயாக என்று சொல்லுகிறார். என்ன ஆணை? ஆலயம் கட்ட போகிற விருப்பம் உள்ளவர்கள் எல்லாம் போவீர்களாக. அல்லேலூயா. அவர்களுக்கு வேண்டிய பொருள் கொடுக்கப்படுவதாக. யாரும் விண்ணப்பம் செய்து கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் ராஜாவினுடைய இருதயத்தை ஆண்டவர் திருப்புகிறார். அல்லேலூயா. ஏன்? அவருடைய நோக்கம் அவர் பிள்ளைகளின் மூலமாக நிறைவேற வேண்டும். கோரேசை வைத்து ஆண்டவர் முழுசும் கட்டி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை செய்யவில்லை. தம்முடைய ஜனத்தை வைத்தே தேவாலயத்தை கட்ட அவருக்கு நோக்கம் உண்டு. எஸ்ரா 7:27 வாசி. எஸ்ரா 7:27. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, எஸ்ரா சொல்றான், எருசலேமினுடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை எங்க வச்சார்னா ராஜாவினுடைய இருதயத்திலே என் தேவன் அருளினார். அல்லேலூயா. அந்த ராஜா விசுவாசி எல்லாம் கிடையாது, தேவனை சேவித்ததான ஒரு மனிதனும் அல்ல. ஆனால் அவனுடைய இருதயத்தில் இருக்கும் எண்ணத்தை தம்முடைய திட்டத்திற்கு நேராக திருப்புகிறார். எதற்காக? தம்முடைய ஜனத்திற்காக. ஏன்? ஆலயம் அவருக்கல்ல, அவர் ஜனம் அவரை ஆராதிக்க. அல்லேலூயா. ஆலயம் கட்டுவதோடு நின்று விடல, கட்டி முடித்து டெக்கரேஷன் வேலையும் முடிப்பதற்கு ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் திருப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ராஜாவின் இருதயத்தில் வைத்தார். அதை ஏன் துக்கமுகமா இருக்கிறாய்? நெகேமியாவை பார்த்து கேட்கிறார். என் பிதாக்கின் கல்லறைகள் இடிந்திருக்கும் போது நான் துக்கம் இல்லாமல் இருப்பது எப்படி என்று நெகேமியா கேட்கிறான். உடனே ராஜா, என்னப்பா நான் உனக்கு செய்யணும்? ஏன் துக்கமுகமா இருக்கிற? என்ன உனக்கு நான் செய்யணும்? அவன் சொல்றான், ஒரு செகண்ட் ஜெபித்து விட்டு அவன் சொல்றான், இத்தனை நாட்கள் எனக்கு விடுமுறை வேணும், இத்தனை நாட்கள் எனக்கு லீவ் வேணும். முதல் உடனே கிராண்டட். ரெண்டாவது சொல்றான், அடுத்த அதை கட்டுவதற்கு வனத்தில் இருந்து மரங்கள் வேண்டும், அதை வெட்டுவதற்கு அனுமதி வேண்டும், கிராண்டட். அடுத்து இங்கிருந்து போய் முடிக்கிற வரைக்கும் யாரும் என்ன பண்ணக்கூடாது? இடைஞ்சல் பண்ணக்கூடாது, அதுவும் கிராண்டட். நெகேமியா 2:8 வாசிங்களேன். நெகேமியா 2:8. அதற்கு நான் நெகேமியா 2:8 தேவாலயத்திற்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனான ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. வசனம் சொல்றாரு, ராஜா எனக்கு கட்டளையிட்டார். இந்த மாதத்துல நாங்க அந்த சாட்சியை சொல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் தேவன் எங்களுக்காக அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார், அரசாள்கிறவர்களுக்கு கட்டளையிட்டார் என்று நாங்கள் சாட்சி சொல்ல உதவி செய்வீராக. உம்முடைய ஜனத்திற்கு நன்மையாய் அதையே
கர்த்தர் ராஜாவின் தீர்மானத்தை கர்த்தர் திருப்புகிறார். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6ஆம் அதிகாரம் 22வது வசனம், 7வது அதிகாரம் 11வது வசனம், 3 வசனங்களையும் கொஞ்சம் சீக்கிரம் வாசி. எஸ்ரா 6:5, 6:22, 7:11. அன்றியும் நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்துக்கு போய் சேரும்படி திரும்ப கொடுக்கப்பட கடவது. நல்ல கவனி. 6:22 வாசிங்க. 6:22. அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து. 7:11. எஸ்ரா 7:11. கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்டா கொடுத்த சன்னதின் நகலாவது. நல்ல கவனிங்க. இந்த 3 வசனத்துல பார்க்கும்போது தரியு, அர்த்தசாஷ்டா அப்படின்னு சொல்லி 3 பெரிய ராஜாக்கள். இவர்கள் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாமல் அத்தனை பேரினுடைய எண்ணத்தையும் கர்த்தர் திருப்புகிறார். ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, அன்று இஸ்ரவேல் ஜனத்திற்காக திருப்பின தேவன் இன்று எங்க தேசத்திலும் செய்ய, உம்முடைய ராஜ்யம் கட்டுப்படுவதற்கு, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு எங்கள் தேசத்திலும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நாங்கள் கேட்கிறோம். அவன் தன் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு சாராளை பிடித்து தன் அரண்மனையில் வைத்திருக்கிறான். அன்று ராத்திரி இதய தீர்மானங்களை திருப்புகிற தேவன் ஆபிரகாமுக்காக அபிமெலேக்கின் எண்ணத்தை மாற்றுகிறார். அவளை தொடாதப்பா, அவன் என் தீர்க்கதரிசி, அவளை தொடாத. இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற தங்கள் பிடியெல்லாம் நெருக்குகிறார்கள், இருக்குகிறார்கள். சனகரிப் சொல்றான், நாளை உங்களை இல்லாமல் ஆக்குவோம் என்று சொல்லி சத்தமிட்டு சொல்லுகிறான். ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 21வது வசனம். 2 நாளாகமம் 32:21. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். நல்ல கவனிங்க. தூதனை அனுப்பி சொல்றார், நீ போய் சொல், ராஜாவின் எண்ணத்தையே திருப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ இஸ்ரவேலை அழிப்பதாக சொல்லுகிறாய். நாளைக்கு நீ வந்த இடத்திற்கு போக உன்னை திருப்புகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆர்டர் எல்லாம் எதிராதப்பா வந்திருக்கு, நான் பிரயாசப்பட்டோம். ஆனா இந்த மாதத்துல நான் ஆண்டவர் சொல்றாரு, நீர் எனக்காக ஒன்றை செய்ய இருக்கிறீர். உம்முடைய ஜனத்திற்காக உம்முடைய நோக்கம் நிறைவேற ஃபேவரான காரியத்தை நீர் திருப்ப போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நமக்காக ஆண்டவர் செய்கிற 3வது காரியம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லைகள் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாய் இருந்ததில்லை. முதலாவது சிறையிருப்பை நமக்காக திருப்புகிறார். 2வது ஆளுகிறவர்கள் யோசனையை, இதய தீர்மானத்தை திருப்புகிறார். 3வது நமக்காக அவர் செய்கிறது என்ன தெரியுமா? காற்றினுடைய திசையையே கர்த்தர் திருப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், மேற்கிலிருந்து ஒரு காற்று வர ஆண்டவர் திருப்பினார். ஏன் அப்படி சொல்லி இருக்கிறது? பார்வோனை உணர்த்துவதற்கு
இந்த தேசம் முழுவதும் வெட்டுக்கிளிகள் வரும் என்று சொல்லி மோசே சொன்னான். அதை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு கீழ்காற்றை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. அந்த கீழ்காற்று எங்க இருந்து வந்துச்சு? கிழக்கே இருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து எகிப்திலே இறக்கிற்று. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு காற்றுக்கு கட்டளை கொடுத்தா அது கூட திரும்புது. காற்று என்ன எதை அடித்து கொண்டு வந்து இறக்கணும்னு நினைக்கிறாரோ, திருப்புன்னு நினைக்கிறாரோ, அதையும் அது என்ன பண்ணுகிறது? கொண்டு வந்து இறக்குகிறது. எல்லாவற்றையும் கொண்டு வந்து இறக்கிடுச்சு. எல்லா ஒரு சின்ன இலை கூட விடாம எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருச்சு முற்றிலும். இப்ப பார்வோன் அழுகிறான். பார்வோன், இந்த ஒரு முறை உங்க ஆண்டவர் என்னை மன்னிக்கட்டும், இந்த ஒரு விஷயம் மன்னிக்கட்டும், நான் திருந்தி விடுகிறேன், நான் மாறி விடுகிறேன் என்று கேட்கிறான். அதை கேட்டு மோசே கர்த்தரிடத்துல போய் ஜெபம் பண்றாரு. நீர் இந்த வெட்டுக்கிளிகள் போகும்படி செய்வீராக. தேவ மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் திருப்புகிறார். அல்லேலூயா. எதை திருப்புகிறார்? கிழக்கே இருந்து கொண்டு வருகிறது. கர்த்தர் கிழக்கே இருந்து வந்ததை இப்ப மேற்கிலிருந்து காற்றை வீச பண்ணி வந்த இடத்துக்கே கர்த்தர் கொண்டு போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவன் நினைச்சிருந்தார்னா வெட்டுக்கிளிகளை அங்கேயே அழிச்சிருக்கலாம். வெட்டுக்கிளிகளை அங்கேயே அழிச்சிருக்கலாம், மாண்டு போக செய்திருக்கலாம். ஆனால் அதை ஆண்டவர் செய்யவில்லை. வசனம் சொல்லுகிறது, எகிப்து தேசம் எங்கும் ஒரு வெட்டுக்கிளி கூட மீந்திருந்தது இல்லை. அந்த அளவு கர்த்தர் எதை திருப்பினார்? காற்றினுடைய திசையை கர்த்தர் திருப்பினார். எங்கே இருந்து வந்ததோ அங்கே போக கர்த்தர் எதிராக திருப்பினார். அல்லேலூயா. எதற்காக திருப்பினார்? காற்றினால் ஏற்பட்ட அழிவு அந்த ட்ரேஸ் ஒன்று கூட இருக்கக்கூடாது. அந்த ட்ரேஸ் ஒன்று கூட இருக்க, அத்தனை ஒன்று கூட இருக்கக்கூடாது. அத்தனையும் அழித்தவைகள் அத்தனையும் இருக்கக்கூடாது, அழிந்தவைகளும் இருக்கக்கூடாது. அத்தனையும் கொண்டு போவதற்கு அழித்த எல்லாவற்றையும் வேற எங்காவது கொண்டு போன என்ன, வேற எங்கேயாவது கொண்டு போனா என்ன, அங்க அழித்து கொண்டிருக்கும். அங்க அங்க எங்க வேற எங்கேயாவது கொண்டு போயிருந்தா அங்க போய் அழிவை அதை உண்டு பண்ணி கொண்டிருக்கும். அது ஆண்டவர் பார்த்தார், வந்த இடத்திற்கே கொண்டு போய் செங்கடலிலே விழும்படி வைத்தார். ஏன்? அங்குள்ள முதல்ல பாம்பு மீன் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம், எல்லாம் கொஞ்சம் சாப்பிடட்டும். நல்லா கவனிங்க. ஏன்னா இங்க வந்து தீமை செஞ்சது வேற எங்கேயும் போய் அது தீமை செய்யக்கூடாது. யாரையும் நீ அதை அழிக்கக்கூடாது. கர்த்தர் ஒன்றை திருப்புவார். எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில வேதனை, எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நஷ்டம், எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் விட வைக்கிறதா இருக்கிறதா, கர்த்தர் சொல்றாரு, நான் அதை, எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வந்ததோ, சாபத்தை ஏற்படுத்தினதோ, மனம் திரும்பி அவரிடத்துல வந்து இறங்கும் என்று அவரை வேண்டினால் அழித்த அனைத்தும் இனி ஒரு அழிவையும் இனி ஒரு நெருக்கத்தையும் ஏற்படுத்தாமல் அது எங்கே போய் இருக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு போக என் ஆண்டவர் காற்றின் திசையை கர்த்தர் திருப்புவார். ஒரு வெட்டுக்கிளி கூட இல்லாமல் அனைத்தும், என்ன சொல்ற, இப்படி சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், சாபம், நெருக்கம், தூக்கமின்மையை ஏற்படுத்துகிற ஒரு வெட்டுக்கிளியும் இல்லாமல் எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போக காற்றினுடைய திசையை கர்த்தர் திருப்புவார். யோபு 1:19. யோபு 1:19. வனாந்தர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் இடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், எஜமானனே, திடீர்னு சொல்லி ஒரு பெருங்காற்று வந்துச்சு, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தாங்க, அந்த காற்று வீட்டின் மேல மோதி விழுந்து அத்தனை பிள்ளைகளும் மரித்து போனார்கள்.
வேதனையின் மேல் வேதனை, மிகுந்த வேதனை, சொல்லனா வேதனை. பெரும் காற்று வந்து அழித்தது என்று சொன்னான். அப்படித்தான் யோபுவின் சம்பவம் ஆரம்பிக்கிறது. ஆனால் காற்றை திருப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். யோபு இழந்த அனைத்தையும் திரும்பி அவனுக்கு கொடுக்க வேண்டும். தேவன் என்ன செய்தார்? யோபு 38:1 வாசிங்க. யோபு 38:1. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, நல்ல கவனிங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? பெருங்காட்டிலே யோபுவுக்கு உத்தரவு கொடுக்கிறார். வாழ்விலே பெரும் காற்று வந்து சத்ருவினாலே நெருக்கத்தையும் அழிவையும் கொண்டு வந்திருந்தால், இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? அந்த அழிவின் தடயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் 2 மடங்கு நன்மை வர வேண்டும் என்றால், நானும் பெருங்காற்றையே டைரக்ஷனாக மாற்றுவேன். அல்லேலூயா. எந்த காற்று வந்து அழிவை கொண்டு வந்துச்சோ, அதே காற்றில் உனக்கு நான் டைரக்ஷன் காட்டுவேன். திருப்புகிற தேவன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கிற நெருக்கம் என்கிற, ஆண்டவரே வேதனை என்கிற காற்றின் திசையை எங்களுக்காக நீர் திருப்புவீராக. அந்த வேதனையின் தடயம் ஒன்று கூட இல்லாமல் அகன்று போக காற்றினுடைய திசையை நீர் திருப்புவீராக. முழுவதும் திருப்பி அவர் அனுப்புகிற ஒரு தேவன். ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலையில் இந்த 11வது மாதத்தில் நீர் அனுப்புகிற காற்று திசையை திருப்பி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு போய் எங்கே கொண்டு போய் அதை வைக்கணுமா அங்கே வைப்பீராக. நாங்கள் களி கூர்ந்து உமக்கு சாட்சி சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். நமக்காக ஆண்டவர் 3 காரியங்களை செய்கிறார். முதலாவது, சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். 2வது, அரசாங்க அதிகாரிகள் ராஜாவின் இருதயத்தை, யோசனையை, தீர்மானத்தை கர்த்தர் திருப்புகிறார். 3வது, நமக்காக காற்றின் திசையே திருப்புகிறார். அந்த தேவன் இந்த மாத்திரம் இந்த 3 அனுபவங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக தான் செய்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள, சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் முழங்கார் பண்ணிடுவோம். எல்லாரும் முழங்கார் பண்ணிட்டு, கர்த்தர் நல்லவர், நம்மை நேசித்தபடியினாலே இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திருப்பத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்களுக்காக தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் நெடுநாளாய் கண்ணீர், வேதனை, நெருக்கம், பிரச்சனை மேலே பிரச்சனை, அதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளையே, உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுக்க போகிறார். அந்த நெருக்கம் என்கிற காற்றை கர்த்தர் அனுப்பி அதை திருப்ப போகிறார். உனக்கு ஆனந்தத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். மகிழ்ச்சி என்னும் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த காலை வேளை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்யும் ஆண்டவரே, கையை உயர்த்தி கேளுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்யும். என் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு இந்த மாதத்தில், இந்த முதல் வாரத்தில் அகன்று போகட்டும். அந்த எது இந்த சிறையிருப்பு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கும் கர்த்தருக்கும் அந்த சிறையிருப்பு என்னன்னு தெரியும். ஆண்டவர் நிச்சயமாய் பேசுகிறார். அந்த சிறையிருப்பை நான் மாற்றுவேன். அது இப்ப வரதா இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு சத்ருவினால வர எல்லா காரியத்தையும் கர்த்தர் சிறையிருப்புகளை மாற்ற விரும்புகிறார். 2வது, ராஜாவின் யோசனையை, தீர்மானத்தை, அதிகாரிகள் எதெல்லாம் உங்களுக்கு நடக்காம வேணும்னு தடை பண்ணி வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் ராஜாவின் இருதயத்தை, அதிகாரியுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்பி உங்களுக்கு எல்லாம் கைகூடி வர பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை தரப்போகிறார். 3வது, உங்க வாழ்க்கையில ஒரு காற்று, கீழ்காற்று வந்து ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. பெரிய அழிவை கொண்டு வந்தது. அது மிகவும் வேதனை, கண்ணீர், பிரச்சனை, பாடு தாங்க முடியல. கர்த்தர் சொல்கிறார், உனக்காக நான் ஒரு காற்றை திருப்புகிறேன். அது கிழக்கிலிருந்து வந்துச்சு, நான் மேற்கிலிருந்து ஒரு காற்றை வீச பண்ண போகிறேன். அந்த காற்று உனக்கு அழிவை எங்கிருந்து கொண்டு வந்துச்சோ அங்கேயே கொண்டு போய் செங்கடலை நான் தள்ள போகிறேன். வேறு எங்கேயும் நான் கொண்டு போகலை. ஏன்னா அது வேறு யாருக்கும் தீமை ஏற்படுத்தக்கூடாது.
உனக்காக நான் செய்ய போகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவன். இந்த முதலாவது வாரத்தில் நீர் திருப்புகிற செயல்களை எங்களுக்கு நீர் காண்பித்திருக்கிறீர். 3 காரியங்களை திருப்புகிறீர். அது முதலாவது காரியம், எங்களுக்காக திருப்புகிறீர். அந்த எனக்காக நீர் திருப்பும் பொழுது என்னுடைய சிறையிருப்பு, என் குடும்பத்தின் சிறையிருப்பை நீர் திருப்ப விரும்புகிறீர். எனக்காக அதிகாரிகள் ராஜாவினுடைய தீர்மானங்களை, இதய எண்ணங்களை, உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்ற நீர் திருப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு காற்றை வீச பண்ணி காற்றின் திசையையே திருப்புகிறவர். இந்த மாதத்தில் எனக்காக ஒரு காற்றை வீச பண்ணுங்க. என் வாழ்க்கையை நாசப்படுத்தின, என் வாழ்க்கையை சேதப்படுத்தின, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை சேதப்படுத்தின, ஆவிக்குரிய ஜெப வாழ்வை சேதப்படுத்தின, ஆவிக்குரிய வேத வாசிப்பை சேதப்படுத்தின அந்த ஆண்டவரே காரியத்தை எல்லாம் உம்முடைய காற்று கொண்டு போய் விழ செய்வதாக. ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அப்படியே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிறையிருப்புகளை அகற்றட்டும். எங்கள் பிள்ளைகளுக்காக காரியங்களை கர்த்தர் செய்ய ராஜாவின் இருதயத்தை எல்லாம் திருப்புவீராக. எங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு காற்றை வீச பண்ணி வந்த இடத்திற்கே அந்த காரியத்தை எல்லாம் கொண்டு போக செய்வீராக. இந்த மாத்திர சிறையிருப்புகள் திருப்பப்பட்டு எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.